ரோஜா கிச்சன் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைத்தண்டு கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு சொல்லி பார்ப்போம். வாழைத்தண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க. கூட பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து 3/4 தேங்காய் திருவி வச்சுருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், தோரம்பருப்பை வந்து வேக வச்சுருக்கேன் 50 கிராம், கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்மளோட வாழைத்தண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாழைத்தண்டில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு வாழைத்தண்டை மட்டும் போடுங்க மோரில் இருந்து. வாழைத்தண்டை பாத்திரத்தில் போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி எடுத்து போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பொடியை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டு கூட நல்லா இந்த மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிப்போம். அது கூட சீரகம், கூட காய்ந்த மிளகா, இதை 3 ஆட் பண்ணிப்போம். இது 3 இப்போ மிக்சியை எடுத்து அரைச்சிப்போம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எல்லாத்தையுமே மிக்சியில் இப்போ நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நம்ம கொதிக்க விட்டுருந்தோம்ல வாழைத்தண்டு, அந்த வாழைத்தண்டில் இந்த மிக்சியில் இருக்கிறத போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா கிளறின பிறகு நம்ம துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல 50 கிராம் துவரம்பருப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்தோடனே எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னே அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்சர் அப்படியே நம்ம கூட்டில் ஊற்றிடுவோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.